இந்த கொஷினை பாருங்களேன். தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எது? தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம். ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த பொருளுக்கு ஏற்ற அதிகாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றாடலா, கொடுங்கோன்மையா, இடுக்கண் அழியாமையா, கண்ணோட்டமான்னு பார்த்தோம் அப்படின்னா, தம் உடனுள்ளவர் கூறியவற்றை மறுக்காமல் அவருக்கு ஏதாவது பண்ணுறது என்ன அப்படின்னா கண்ணோட்டத்தை குறிக்கும். இரக்கம் கொள்ளுதல் அல்ல உதவி பண்ணுதல் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கும். அதனால் இதுதான் ஆன்சரு. உதாரணமாக கண்ணோட்டம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லாக இருக்கக்கூடிய கண்ணோடாது என்பதற்கு பொருளாக தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுத்தல் அப்படின்னு எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி நானூறில் இடம்பெற்றிருக்கு. கண்ணோடாது என்பதன் பொருள் தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுத்தல் அப்படின்னு இருக்கு. அப்போ மறுக்க மாட்டாமை அப்படின்னா கண்ணோட்டம். ஸோ இதுக்கு தான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? கண்ணோட்டத்துலேயும் ஒரு குறள் ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது தம் உடன் உள்ளவர் நஞ்சையே கொடுத்தாலும் அதை சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ தன் உடன் உள்ளவர்கள் எது கூறினாலும் அதை மறுக்காமல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது கண்ணோட்டத்தை குறிக்கும். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும்.